நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலா மாறிடுச்சு. அதனாலே நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து டோட்டலா மாறி தான் இருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வந்து எவ்வளோ ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டாங்களோ, அந்த மாரி நம்ம வந்து இப்ப சாப்பிடுறதில்ல. அதனாலே எல்லாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் ஹேபிட்ஸ்னாலே எப்படி சால்வ் பண்றது? அப்படின்றத சொல்றதுக்காக டாக்டர் அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னலாம் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம அதாவது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற மிக அதிக அளவில் மக்கள்கிட்ட ஹார்ட் அட்டாக், பிபி, சுகருக்கு அடுத்து வரக்கூடிய இது கொலஸ்ட்ரால் பிரச்சனை. அதாவது உடல் பருமனுக்கு அடுத்து இதுக்கு அதுக்கும் வேறுபாடுகள் இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி இயற்கையான வழிமுறையை தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படிங்கும் பொழுது, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சக்தியினுடைய அளவை வந்து சாதாரணமாக பார்க்கும்போது ட்ரைக்ளிசரைட், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், எல்டிஎல் அப்படின்னு 3 விதமாக பார்ப்பாங்க. இந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது இதுக்கும் உடல் பருமன் இது அதிகமாக இருக்கவங்க கூட ஒரு சில பேர் லீனாக இருப்பாங்க. இது காரணம் என்ன அப்படிங்கன்னா, இதுவும் ஒரு காரணி தான் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு. இதை எப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய அதிகமாக இருந்தாலே நம்ம லிவரில் வந்துட்டு கொழுப்பு சத்து சேர்த்துக்கக்கூடிய நம்ம உடல் செல்களில் ஒரு சின்னதாக பாதிப்பு இருக்குது, ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐசோலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற வகையில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுகள் உதவும். மெயினாக இது தனியாக அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, நம்மளுடைய வெயிட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும் பொழுது இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்னதாக நம்ம லீனாக இருக்கவங்களோட ஹார்ட் அட்டாக் வரும். காரணம் என்னென்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ் அப்படின்றவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக இருந்தாலும் கூட அது பாதிக்கக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து அடைப்பை ஏற்படுத்தி இல்லைனா ஒரு தடங்களை ஏற்படுத்தி திடீர்னு இதயத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் போகிறத கம்மி பண்ணுறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனைலாம் வருது. அதே மாதிரி ஈவன் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தில் பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே ஒரு 40% காரணியாக வந்து இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான். இதை பார்க்கும்பொழுது மிக அதிக அளவில் குழப்பத்தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் கொலஸ்ட்ரால் எது நல்லது எது கெட்டது, இது இல்லாமல் ஹெச்டிஎல்ங்கிறாங்க, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறாங்க, பல விதத்தில் சொல்லுவாங்க. அது வந்து மருத்துவர் அல்லாத மற்றவங்களுக்கு வந்து மிக அதிக அளவில் குழப்பத்தை தரக்கூடிய விஷயங்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு ஆள் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை முதல்ல பகுத்தறிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது தனியாக இருக்குது, அடுத்து வந்து லிப்போ புரோட்டீன் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம், இது எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு மெழுகு போன்ற ஒரு பொருள். நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்ற ஒரு சின்ன ஒரு எண்ணெய் பதார்த்தங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய செல்களினுடைய ஸ்ட்ரக்சருக்கு உதவக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பொருள். இந்த கொலஸ்ட்ரால் வந்து எல்லா இரத்த குழாய்களுக்கு வலுத்தன்மைக்கு உதவும். இதுவே வந்து எல்டிஎல், அதாவது ஒரு கொழுப்பு பொருள்களுமே நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புரதத்தோடு சேர்ந்து லிப்போ புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரத கொழுப்பாக மாறும். இந்த புரத கொழுப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சாதாரண நிலையில் உள்ள கொழுப்புகளை கல்லீரலுக்கு எடுத்துகிட்டு போய் பயன்பட்டு ஒரு சின்ன பித்த நீராக மாற்றி நம்ம உடலில் இருக்கக்கூடிய விட்டமின்களுடைய செரிமானத்துக்கு உதவக்கூடிய ஒரு சக்தியை மாற்றுறதுக்கு இந்த லிப்போ புரோட்டீன் ஒரு ஊர்தியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜெண்டாக இருக்கும். இதில் வந்து மிக முக்கியமான லிப்போ புரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெச்டிஎல், ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நல்ல ஒரு பைண்ட் பண்ண லிப்போ புரோட்டீன், புரதத்தோட நல்ல ஒரு ஒருங்கிணைந்த லிப்போ புரோட்டீன்னா ஒரு நல்ல ஒரு அத்தியாவசியமானது, உடம்புக்கு தேவையானது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை லிவருக்கு கொண்டு போய் பயன்படுத்தின பிறகு தேங்கின நிலையை நம்மளோட உடம்புலேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கும். இதனுடைய அளவு வந்து 50 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது நார்மல், ரொம்ப நல்ல விஷயம். இதுவே வந்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இருக்குது. இது வந்து புரதத்தோட ஒழுங்காக கட்டுக்கோப்பான நிலையில் இணைந்திருக்காது. இது வந்து மெயினான வேலை என்னென்னா, கல்லீரலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போக உதவும், ஆனால் வெளியேற்றத்துக்கு உதவாது. ஸோ இந்த எல்டிஎல்ங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இதனுடைய அளவு வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த எல்டிஎல், அதாவது குறைந்த புரதத்தோட குறைந்த அளவில் பயன் பண்ண இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னும், அதிக அளவில் பயன் பண்ணியிருக்கிறது நல்ல கொழுப்புன்னு சொல்கிறோம். இது இல்லாமல் ஃபேட்டி ஆசிட்ஸ், மெயினாக சாதாரணமாக கொழுப்பு நிலையிலே இருக்கக்கூடியதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள், நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன நிறைவுற்றது நிறைவுறாது அப்படின்னா, சாதாரண இப்போது எல்லா மூலக்கூறுமே புரதத்திலேருந்து ஆரம்பித்து கொழுப்பு, கார்போஹைட்ரேட் எல்லாமே ஆனது வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரியான மூலக்கூறுகளுடைய ஒரு கட்டமைப்பில் தான். இந்த கட்டமைப்பில் கொழுப்புகளுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு முழுமையாக அந்த டபுள் பாண்டுன்னு சொல்லக்கூடிய, அதாவது முழுமையாக நிறைவுற்று இருந்துச்சுன்னா அது நிறைவுற்ற கொழுப்புன்னு சொல்கிறோம். இது வந்து பெரிய அளவில் செரித்து வெளியேறாமல் உடம்புலேயே தேங்கிடும். இது வந்து உடலுக்கு ஆபத்தானது. நிறைவுறாத கொழுப்பு அப்படின்னா அதிகமாக ஈஸியாக உடம்புக்கு தேவையான சத்தம் மட்டும் தந்துட்டு ஈஸியாக நம்ம சிறுநீர் வழியாகவும் வியர்வை வழியாகவும் வெளியேறிடும். ஸோ இந்த நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடம்புக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று.
ஈஸியாக நம்ம கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கும் பல கொழுப்பில் மட்டுமே கரையக்கூடிய விட்டமின்களை செரிக்கிறதுக்கும் மிக அத்தியாவசியமான காரணி. அந்த வகையில் இப்போ வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சின்ன முன்னாடி வந்து ஒரு குரூப்பில் மட்டும்தான் அந்த அன்சாச்சுரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ இருக்க அனைத்து கொழுப்பு குரூப்லேயுமே இந்த ஒரு சின்ன கெப்பாசிட்டி இருந்து ரைஸ் பிரைன், அதாவது அரிசி தவிட்டு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இந்த மாதிரி புதுசாக அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு நல்ல விதத்தில் ஒரு ஆரோக்கியமாக கிடைக்குது. இந்த விஷயங்களில் பார்க்கும்போது சூரியகாந்தி எண்ணெய் ப்ளஸ் ரைஸ் பிரைன் ஆயில்னு சொல்லக்கூடிய அரிசி தவிட்டிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள், இது ரெண்டையும் தொடர்ச்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த அன்சாச்சுரேட்டட், அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய அதிகபட்ச அளவிலான நிறைவுறாத கொழுப்பு அமிலங்களை கொண்ட கொழுப்புகள் உடம்புல சேர்ந்து ஆரோக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி லிப்போ புரோட்டீன் விஷயத்தில் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், அடர்வு மிகுந்த நம்ம லிப்போ புரோட்டீன் விஷயங்கள் பார்க்கும்பொழுது இதுவும் அதிக அளவில் இருக்கக்கூடியது நல்லெண்ணெயில் அதிகமாக இருக்குது. அந்த விஷயத்தில் நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், இது மூணையும் நம்ம தொடர்ச்சியாக சேர்த்துட்டு வந்தாலே தேவையான நல்ல விஷயங்கள் ரெண்டுலேருந்து ப்ரோட்டீன் சேர்ந்ததும் கிடச்சிடும், சாதாரண கொழுப்பு அமிலம் கிடச்சிடும். அந்த வகையில் இந்த தேவையில்லாத கொழுப்புகளும் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இருக்கக்கூடிய தேவையில்லாத உணவுகள் தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண இருக்கக்கூடிய வெண்ணெய், சீஸு, பாலாடை கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், இதுலேயும் மிக அதிக அளவில் தேவையில்லாத தீங்கு தரக்கூடிய கொழுப்புகள் இருக்குது. ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்களை மட்டும் ஐசோலேட் பண்ணி நம்ம தொடர்ச்சியாக உணவில் அதிகமாக சேர்த்துக்காமல் தவிர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத கொழுப்புனால் வரக்கூடிய பிரச்சனையும் தவிர்த்துடலாம். நல்ல கொழுப்புனால் வரக்கூடிய நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக நல்ல பொலிவோடையும் வாழலாம். நன்றி. நாளை மற்றும் ஒரு நோய் எப்படி இயற்கையான விஷயத்தை தீர்க்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக்.